கைஸ் இங்கே பாருங்களேன், செம்மங்க அமேசிங்காக இருக்குது பிளேஸு. வா வா வா, என்ன இடப்பா அது, சே அப்படி இருக்குங்க பார்க்கவே. டேங்க் பேக்கு புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அதில் எவ்வளோ பிடிக்குமோ ஸ்பேஸை அந்தளவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்தது இப்போ பெரிய தப்பாக போச்சு. நமக்கெல்லாம் வந்துட்டு சேடில் பேக் 2 சைடும் கட்டி கழுது மூட்டையாட்ட தொங்க விட்டுட்டு வந்தால் தாங்க நமக்கெல்லாம் சரி வரும். அந்த விஜயா காட்டேஜுங்கண்ணா இருக்குது. விஜயா காட்டேஜ் முன்னாடியா? நம்ம வந்து அப்பப்போ ஃபன் பண்ணுவோங்க. அப்படியா? பாருங்க அப்பா, அது ப்ரோ அப்போ அது வந்து என் மிஸ்டேக் இல்லை, கூகுளோட மிஸ்டேக்கு. நான் தான் சொல்கிறேன்ல, கூகுள் சொன்ன ரூட்டை தான் நான் சொன்னேன். கூகுளை நம்பினோர் கைவிடப்படார். இந்த ரோடு தானே ப்ரோ? பார்த்தீங்களா, அவன் நம்ம ஷார்ட்கட்டு டிராஃபிக்கில் ரோடு காட்டியிருக்கான். கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டைவர்ஷன் ஒன்று வந்திருக்கோம். ஆக்சுவலாக அது வந்து பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து எல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலேருந்து வந்து ரோடு ஜாயிண்ட் ஆகிற இடம். ஸோ இங்கே தான் வந்து ரீச் ஆகிருக்கோம். ஏங்க ப்ரோ? ஓ லாரி லோரி லோரி லோரி. ஆனால் ஃபோனை பேசிக்கிட்டே எவ்வளோ ஜாலியாக போயிட்டுருக்காரு பாருங்க. கொழுப்பு தானே இது. இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலுக்கு எனக்கே தெரியாது. மேப்பும் வந்துட்டு நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். கண்ணை கட்டி காட்டில் ஓட்ட மாதிரி அப்படியே ஜாலியாக ரைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இப்படி தாங்க பண்ணணும். ஆக்சுவலாக ப்ரீ பிளான்லலாம் நம்ம ஒரு ரைட் பண்ணுறோம் அப்படின்னம்னா நமக்கு தெரியும்ல நம்ம டெஸ்டினேஷன் எங்கே போகும், எங்கே நிற்கும் என்னென்னு தெரிஞ்சிடும். பட் அதில் என்ன சுவாரஸ்யம் இருக்குது? இப்படி போகிறதாங்க ப்ரீ பிளானாக போகிறது தான். இப்படி அன்பிளானில் போகிறது தான் ஒரு த்ரில்லே இருக்குதுல்ல. என்னடா ஏதோ வளரிகிட்டே பேசுகிற அப்படின்னு நினைக்காதீங்க, குளிருது. நான் வேறு க்ளவ்வெல்லாம் கழட்டி வேறு முன்னாடி வச்சுட்டேன். டீப் ஃபாரஸ்டாட்ட அப்படியே கிளைமேட் மாறுது பாருங்களேன். கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறத விட ஏனோ திருன்னு பார்க்குறானே. ஆனால் இந்த இருட்டில் என்னடா ஃபோட்டோ எடுப்பீங்க? எடுப்பாங்களே, அதையும் தாறுமாறாக எடுப்பாங்க பசங்க. கைஸ் இங்கே பாருங்களேன், செம்மங்க அமேசிங்காக இருக்குது பிளேஸு. வா வா வா, என்ன இடப்பா அது, சே அப்படி இருக்குங்க பார்க்கவே. சில்வர் கேஸ்கெட்டுங்க இது. வந்துட்டு இந்த சில்வர் ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம அந்த லொக்கேஷன் தான் வந்திருக்கோம். நான் ரொம்ப நேரமாக எதிர்பார்த்துட்டு வந்த ஃபால்ஸு நம்ம ரைட் சைடில் தான் இருக்கும். இப்போ நம்ம போகும்போது ரைட்டில் இருக்கோம். அதில் பாருங்கள் தண்ணி எப்படி வந்துட்டு இருக்குன்னு. அதுவும் இந்த மான்சூன் சீசனுக்கு தாங்க பார்க்கணும். சில்வர் ஃபால்ஸு சில்வர்லேயே இருக்குதா இல்லை ப்ரௌன் கலரில் மாறி இருக்கான்னு இப்போ தான் தெரியும். நம்ம சில்வர் ஃபால்ஸ் சடன்னாக இங்கே பாருங்கள் கைஸ், சூப்பருங்க. ரோட் சைட்லேயே அப்படியே இங்கே நின்று ஒரு குளியல் போடலாம் போல். வாவ், சச் அ பியூட்டிஃபுல். அடாங்கப்பா மவனே ப்ரோ, ஒரே ஒரு அழுத்து. பயங்கரமான ஒரு சில்னஸ்ஸு. சீரியஸாகவே எனக்கு செமையாக குளிருது. நான் இப்போ தான் எனக்கு ஒவ்வொன்றா தோணுதுங்க. தெர்மல் லைனரை ஏன் வச்சுட்டு வந்தேன், அப்புறம் வெதர் ஜாக்கு அதையும் ஏன் வச்சுட்டு வந்தேன், இதெல்லாமே எனக்கு இப்போ தான் தோணுது. டேங்க் பேக்கு புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கோன்னு சொல்லிவிட்டு அதில் எவ்வளோ பிடிக்குமோ ஸ்பேஸை அந்தளவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்தது இப்போ பெரிய தப்பாக போச்சு. நமக்கெல்லாம் வந்துட்டு சேடில் பேக் 2 சைடும் கட்டி கழுது மூட்டையாட்ட தொங்க விட்டுட்டு வந்தால் தாங்க நமக்கெல்லாம் சரி வரும். ஏன்னா அதில் மட்டும்தான் நம்ம என்னென்ன தேவைங்கிற ஐட்டம் எல்லாத்தையுமே கொண்டு வர முடியும். இப்போ பாருங்கள், இந்த வெறும் இந்த பேக்கை மட்டும் நம்பி வந்து பெரிய தப்பாக போச்சு. இன்னும் எப்படி நைட்டு தூங்க போகிறேன்னு தெரியல. நல்ல ஒரு பெரிய ஒரு ரெசார்ட்டாக ஒன்று பார்த்து போடணும். ஏன்னா அங்கே தான் வந்துட்டு அந்த பிளாங்கெட்லாம் நல்லாயிருக்கும், ஹெவியாக நல்லா தூக்கம் வரும் படுத்தா. அடாடே, 2 பக்கமும் இப்படி அணை கட்டி நின்னா என்ன தான் பண்ணுறது?
கைஸ் அவ்வளோ இந்த செக் போஸ்ட் இதை தாண்டினேமே பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் ஃபால்ஸ் தான் நமக்கு ஃபஸ்ட்டாக வருது. நம்மளை வெல்கம் பண்ணது பாருங்கள், சில்வர் ஃபால்ஸ். வாவ், ஓ நம்மளும் ஒரு எக்ஸாஸ்ட்டை மாற்றி விட்டுறலாமா? இல்லை, இங்கேருந்து வியூ பார்த்தா தாங்க நல்லாயிருக்கும். ஹலோ கைஸ், வெல்கம் டு சில்வர் ஃபால்ஸ். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நம்ம கொடைக்கானலுக்கு வந்து நம்மளை வெல்கம் பண்ணுறதே இந்த தாங்க. அப்படியேங்கப்பா, இங்கே பாருங்க கீழே தண்ணி. ஐயோ, பார்க்கவே கிரிகிர்னு வந்துட மாட்டிருக்கு. வா, உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு அங்கே சைடுலலாம் உள்ளே வந்தோம்னா அங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுக்கிறதெல்லாம். இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட சொன்னீங்கனாலுமே உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து தருவாங்க. பெய்டு ஃபோட்டோஸ்னால் ஒரு ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 rupees இப்படி கேட்பாங்க. இது காமனாக எல்லா பக்கமும் கேட்குறதான். ஸோ அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபால்ஸு, தண்ணி வர்றது வேறு லெவலில் இருக்குது. கீழே தாங்க வேறு லெவலில் இருக்குங்க. பாருங்களேன், பார்க்குறக்கே எப்படி இருக்குன்ட்டு. அங்கே போய் நின்னோம்னா எப்படி இருக்கும், வலிக்கு விட்டு கீழே விழுக வேண்டியதான். சரி, ஓகே, நாம் அப்படியே ஃபோனில் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கிளம்பலாங்க. நெக்ஸ்ட் எந்த பிளேஸ் வருதுன்னு பார்ப்போம். எல்லாத்தையுமே சர்ப்ரைஸாக தான் கூட்டிகிட்டு பார்ப்போம் இன்றைக்கி உங்களை. ஸோ ஸ்டே டியூன். ஓகே கைஸ், இனி நம்ம நெக்ஸ்ட்டு போகிற பிளேஸ் என்னென்னு பார்த்துட்டு அப்படியே உங்களை அப்டேட் பண்ணுறோம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா இப்போது 5:50 ஆகுது. ஆல்மோஸ்ட் 6 ஆக போகுது. லைட்டிங் ஃபுல்லாக அப்படியே குறைஞ்சிரும். ஸோ நாங்கள் அப்படியே நீ அடுத்து கொடைக்கானல் தாங்க ஐ திங்க் போகிறோம். நான் அதோட விலாக் நான் என் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ நான் கொடைக்கானல் போயிட்டு நான் ரூமில் போயிட்டு உங்களுக்கு நான் ஒரு அப்டேட் கொடுத்துட்டு விலாக் இதோட நான் என் பண்ணிக்கிறேன். சரி வாங்க, நீ நம்ம நெக்ஸ்ட் டே நம்ம பார்க்கலாம். நாளைக்கு ஃபஸ்ட்டு டே ட்ராவலில் கைஸ் அவ்வளோதாங்க. இனி நம்ம கொடைக்கானல் தாங்க போகிறோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து கரெக்டாக டவுன் ஆச்சு. இங்கே வந்து நான் சரி அப்படியே விலாக் இங்கேருந்து உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆன் பண்ணுறேன். கரெக்டாக சுவிட்ச் ஆஃப் ஆகுது. என்னடா அப்படின்னு பார்க்கையில் பார்த்தா சார்ஜ் ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, அடுத்த நெக்ஸ்ட்டு பேட்ரி நமக்கு தான் 3 பேட்ரி பேக்கப் இருக்குது. அதனால் அடுத்த பேட்டரி தூக்கி மாட்டியாச்சு. இந்த பேட்டரியில் எப்படி நம்ம கொடைக்கானல் எப்படி உள்ளே போயிடுவோம். ஸோ ரூமுக்கு போய்ட்டு அப்புறம் எல்லாம் சார்ஜ் பண்ணிவிட்டு நாளைக்கான விலாகை வந்து பர்ஃபெக்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஏங்க, இது கொடைக்கானல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பெருசாக சீசன் டைமே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பேன் கீழே கூட. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌடு அவ்வளோ க்ரௌடாக இருக்குது. நிற்கவே இடம் இல்லாத மாதிரி இருக்குது. எங்கேருந்து தான் வந்தானேன்னே தெரியல. நிறைய இந்த மாதிரி க்ரௌடெல்லாம் வர ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தா இன்றைக்கே அவ்வளோ கூட்டமாக இருக்குது. பரவாயில்லைங்க, கொடைக்கானலில் இப்போ ஜாலியாக வெயிட் பண்ணலான்னு நினைக்கிறேன். இதுதான் அட்வென்ச்சருக்கும் ஸ்போர்ட்ஸ் பைக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. அவர் எப்படி டப்புன்னு இருந்துச்சு நின்னார். நானும் அதே மாதிரி இருந்துச்சு நின்றுட்டேன். இருந்தாலும் நம்ம பைக்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம திடீர்னு ஏதாவது பிரேக்கிங் எதாவது பண்ணோம்னீங்க அப்படியே 2 குட்டிக்காரன் நடிச்சு முன்னாடி போய் விழுற மாதிரி இருக்கும் நம்மலாம். ஆனால் அவர் அதில் வந்து ஸ்டாண்டிங் பொசிஷன்லேயே கொடைக்கானல் வரைக்கும் அவர் போயிடுவார். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த தைலம் இந்த மாதிரி தாங்க ஐட்டம் தாங்க இங்கெல்லாம். இங்கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானலில் தாங்க எடுக்க போகிறோம் ரூமு. கொடைக்கானல்லையும் கொஞ்சம் டீசெண்டாக நல்ல ஒரு இடமா பார்த்து எடுத்துகிட்டு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பூம்பாறை இல்லைன்னா மன்னவனூர் அந்த மாதிரி எங்கே எங்களுக்கு வந்துட்டு ஆப்டாக இருக்கோ அந்த டைமில் விலாக் எண்ட் பண்ணும்போது. ஸோ அந்த பிளேஸில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ரூம் எடுக்கிறதா பிளான். கோடை கேட் சார் எங்கேயோ போகிறாரு, கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அவருக்கு மேபி பிளேசஸ் ஏதாவது ரூம் ஸ்டே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி அவர் வந்து எப்போ ரெகுலராக போடுற இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க ஏதோ லீஸுக்கு விட்டுட்டாங்களாம். ஸோ அதனால் ஜஸ்ட் மிஸ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இல்லைன்னா ஒரு கால் பண்ணி சொல்லியிருந்தாலே வந்துட்டு நமக்கு ஸ்லாட் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன் நமக்கு இல்லை. ஸோ அதுக்கு மாறுதலாக என்ன பண்ண போகிறோம்னா நம்மளே வந்து களத்தில் இறங்கி தொலாவ போகிறோம். ஸோ இங்கே ஏதாவது ஒரு நல்ல வியூவாக இருக்கிற மாதிரி வியூ தெரிகிற மாதிரி பிளேஸாக பார்த்து போடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு ஆல்ரெடி இங்கே நிறையா அவருக்கு வந்து ட்ராவல் பண்ணி அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது.
ஸோ அதனால் அவருக்கு தெரியும் ஏதோ ஒரு நல்ல பிளேஸாக கண்டிப்பாக நமக்கு பிடிச்சி கொடுப்பாருன்னு நம்புவோம். வாங்க, வண்டி ஸ்டாப் ஆகுது. ஜஸ்ட் ஒன் பிட் ஸ்டாப். ஆ, எங்கே போனீங்கனாலும் சரி, எனக்கு தெரியாது, நீங்களே பார்த்து. ஆ ஆ ஓகே, சரி ஓகே, சரி நீங்கள் போங்க போங்க, முன்னாடி விடுங்க, எனக்கு தெரியல, நீங்கள் விடுங்க. ஆ இப்போ ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று லேக் வியூவில் போடலாம் அப்படிங்கிறாரு, இல்லைன்னா ஹில் டாப் வியூ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ வந்து லேக் வியூக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே போயிட்டு எப்படி செட் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ரூம் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். அப்படி இல்லைன்னா இந்த ரோட்டில் வந்துட்டு மேலே போகிற மாதிரி இருக்குமாமா, அந்த ஹில் டாப் கொஞ்சம் டாப் வியூவில் போயிட்டு அங்கேருந்து ரூம்லேருந்து நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் வியூ நல்லா தெரிகிற மாதிரி, மவுண்டன் வியூவெல்லாம் தெரிகிற மாதிரி, அதை தான் நான் சொன்னேன் டாப் வியூன்னு. சரி ஓகே, பார்க்கலாம் வாங்க. இப்போ முதல்ல லேக் கிட்டே போயிட்டுருக்காரு. செம்மையாக குளிருது. டைம் பார்த்தீங்கன்னா மணி 6:10 ஆகுது. ஸோ ஓகே, நம்ம வந்து ரூம் எப்படின்னு செக்இன் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 o'clock, 5 to 6 இந்த ரேஞ்சு தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த டைமுக்கு நம்மளும் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். முன்னாடியே வந்திருந்தாலும் நம்ம படி தப்பிச்சிட்டேன்ப்பா. முன்னாடியே வந்திருந்தாலும் நம்ம சும்மா அப்படியே சுற்றிட்டே இருந்திருக்கணும். அது நம்ம வர வழியில் கொஞ்சம் அந்த குள்ள மனிதர்கள் அவங்களோட ஹோம் எல்லாம் பார்த்துட்டு வந்ததுனால டைம் கரெக்டாக இருக்குன்னு தோணுது. ஸோ வாங்க. எங்க இங்கே பாருங்கள், ஸ்கூட்டி ஸ்ட்ரீக்கு அடித்து நவுத்திட்டு போகுது. நீ அவனெல்லாம் பார்த்து மனசு விட்றாதரா தம்பி. நம்ம என்றைக்குமே நம்ம வெயிட்டு தான். காய்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடைக்கானல்லையே வந்துட்டு ரூம் வந்துட்டு தொலைவிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அவர் வந்துட்டு ஏதோ ஒரு மைண்ட் செட் வச்சுருக்காரு, லேக் பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. லேக்கும் ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே பார்த்து அவர் ஏதாவது ஐடியா இருக்கும், அதுபடி ரூம் எதாவது கிடச்சதுன்னா நம்ம அந்த ரூமை ஸ்டே பண்ணலாம், அங்கே எடுக்கலாம். லெஃப்ட்டு தலை மட்டும் திரும்பவே திரும்பாது பாருங்கள். நேராக அந்த குதிரைக்கு இது கட்டின மாதிரி நேராக தான் போகிறது. கைஸ் லெஃப்ட்டில் பாருங்கள் லேக்குங்க. போட்டிங் எல்லாமே ஸ்டாப். ஐ திங்க் டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதனால். இரியா, அவருக்கே ரூம் தெரிய மாட்டேருக்கு. நீங்கள் என்ன தான் கற்றுனாலும் அவர் கேட்க மாட்டார். கேஜி ஆ ஆ ஆ இப்போ என்ன பண்ணுறது, உள்ளே போகணுமா? ஆ ஏஹ ஆ ஓகே. ம் ஓகே பக்கா. ம் ஓ மை காட், ஹெவி டிராஃபிக்கு. ஏன் ப்ரோ திருப்பிடலாமா? திருப்பணுமா? ஓகே ஓகே ஓகே. இங்கே இருக்க டிராஃபிக்கை பார்த்ததுமே நாங்கள் மைண்டை மாற்றிட்டேங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் வெளியே எங்கேயாவது பக்கம் வண்டி போட்டுட்டு ஒரு டீ சாப்பிட்லான்னு சொன்னார். ஸோ அந்த பக்கம் உள்ளே போயிட்டு சாப்பிட்டுக்கலான்னு சொன்னாரா. பட் ஆனால் அங்கே இருக்கிற டிராஃபிக்கை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அதனால் நாங்கள் வெளியவே வேறு பக்கம் ஏதோ ஒரு பக்கம் நிறுத்திக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். சைடில் பூரா பார்த்திங்கன்னா அந்த கார்ன் அண்டு மேகி நிறைய ஐட்டங்கள் வந்துட்டு சுட சுட போட்டு தராங்க. என்ன ப்ரோ, கடைசியில் மக்கும் குப்பை மக்காத குப்பை கிட்ட கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களே. நம்ம 2 பேர்த்துக்கு ஆளுக்கு ஒன்றும். என்னோட வெள்ளை லைனை தாண்டி இருக்குன்னு வந்து ஃபைன் போட்டாங்கன்னா. கைஸ் இங்கே பாருங்கள், இங்கே வந்து சைக்கிள் எல்லாமே ரெண்டல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுற்றலாம் ஜாலியாக.
இல்லை ப்ரோ இங்கே பாருங்கள் ரெண்டல் சைக்கிள் நம்மளும் எடுத்துகிட்டு சுற்றுவோமா? ஆ கைஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா லேக் கிட்ட அந்த 3 கார்னரில் தாங்க இருக்கும். இங்கேருந்து வந்துட்டு விஜயா காட்டேஜ்னு சொல்லி ஒரு ரூம் ஒன்று சொல்லியிருக்காங்க. ப்ரோ வந்துட்டு ஆல்ரெடி இங்கே வந்து காட்டேஜ் இந்த மாதிரிலாம் எடுக்கிற பர்சன் கிட்ட தான் கேட்டாங்க. அவங்க தான் வந்துட்டு இந்த மாதிரி ரெஃபர் பண்ணாங்க. விஜயா காட்டேஜ் அங்கே போங்க, பார்க்கிங் எல்லாமே நல்லாயிருக்கும், ஹோட்டல் ரூம்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ நமக்கு டே அட தம்பி பையா ஐ திங்க் அந்த ரோடுன்னு தான் நினைக்கிறேன். இவர் எங்கே போயிட்டுருக்காரு? ப்ரோ ப்ரோ ஹலோ, எங்கே போயிட்டு இருக்கீங்க? அங்கே இருக்குல்ல கட்டு, அந்த சந்து முன்னாடியே இருக்கு. ஆனால் அந்த விஜயா காட்டேஜுங்கண்ணா இருக்கு. விஜயா காட்டேஜ் முன்னாடியா? நம்ம வந்து அப்பப்போ ஃபன் பண்ணுவோங்க. அப்படியா? பாருங்க அப்பா அது ப்ரோ, அப்போ அது வந்து என் மிஸ்டேக் இல்லை, கூகுளோட மிஸ்டேக்கு. நான் தான் சொல்கிறேன்ல, கூகுள் சொன்ன ரூட்டை தான் நான் சொன்னேன். இந்த ரூட்டில் வருமா வெளியே? ஓ அந்த நேர் வருமா? எனக்கு அது தெரியல, என்னடா ரூட் அங்கே காட்டிச்சு இவர் இப்படி போகிறாருன்னு பார்க்க. அதான் புரியுது. சரி வாங்க அப்படியே ரைட் ஏறி உள்ளுட்டா. எங்கே போய்? வாங்க நான் போகிறேன், முன்னாடி போகிறேன் வாங்க. என்னத்த போயிட்டு டிராஃபிக்னா சரக்குன்னு உள்ளே ஒதுங்கிட வேண்டியதாங்க. வேர் அடே இப்படி ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருந்தா அப்படி ஆக வேண்டிய வேலையை பார்க்க வேணாமா? சரி நாங்கள் 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புறோம். சூப்பரு. கொங்கு ரெசிடென்சி இங்கே தாங்க இருக்கு, விஜயா காட்டேஜ். கைஸ் ஐ ஃபைண்ட் இட். பரவாயில்ல, பார்க்கிங்கோட இருக்கு. இந்த ரூம்ஸ் தாங்க பார்த்தோம் சொன்னாங்க. வாங்க நம்ம போய் ரூம் எப்படி இருக்கு என்னன்னு பார்க்கலாம். கூகுளை நம்பினோர் கைவிடப்படார். இந்த ரோடு தானே ப்ரோ? பார்த்தீங்களா, அவன் நம்ம ஷார்ட்கட்டு டிராஃபிக்கில் ரோடு காட்டியிருக்கான். இப்போ நம்மளுக்கு குளியல் இதில் தான் ஐடியா கொடுத்துருக்கான்.